இந்தியாவில் உற்பத்தி ஆகிற ரங்குன் தேக்கு. திருவண்ணாமலை இந்த கொடிமரம் எவ்வளவு காலம் பழமையான? அட்டிலிருந்து வந்துக்கிறீங்களா? பாம்பு கொடிமரத்தை எப்படி திண்டுக்கல் யாழ்ப்பாணத்துல இந்த மரத்தை முட்டு கொடுத்து உயரமான ஒரு கொடிமரம். கச்சதீவு புனித அந்தோணியார் கோயில் கொடிமரம் ஏற்றது எப்படின்னு தான் பார்க்க போறீங்க. இதுதான் அந்த கொடிமரம். இதை உண்மையிலேயே இலங்கையில இருக்கிற எல்லா மாவட்டத்தில் உள்ளவங்க, இந்தியாவிலிருந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ளவங்க, குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ளவங்க எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து, அதாவது முக்கியமாக சிங்கள மொழி பேசுகிறவங்க, தமிழ் மொழி பேசுகிறவங்கன்னு சொல்லி பல மொழி பேசுகிறவங்க இதில் ஒன்றாக சேர்ந்து இந்த கொடிமரத்தை இதில் பாரம்பரிய முறையோட கட்டுவாங்க. இந்த விஷயம் ஒரு ஆவணப்படத்தெல்லாம் இதை செய்யணும்னு ஆசைப்படுறேன். இதை எப்படி செய்தாங்க, இந்த கொடிமரத்தை எப்படி ஏற்றினாங்க, இதில் இருக்கிற மரம் அதில் பாருங்க ஒரு இறங்குறதே நீங்கள் பார்க்குறீங்க. இதில் இருக்கிற மரமே ஒரு பல லட்சம் பெறுமதி. இப்போ எல்லாம் கிடைக்காது. ரங்குன் தேக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். குறிப்பாக 22 வருஷமா இந்த ஆலயத்துக்கு வார ஒரு நபர் இதை பற்றி சொல்லியிருக்கிறாரு. மறக்காம பாருங்க. விருடு யூடியூப் சேனலில் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். எல்லோரும் தொட்டு தொட்டு கும்பிட்டு கொண்டிருக்கணும். கச்சதீவு புனித அந்தோணியார் கோயில் கொடியேற்றம் நீங்க பார்க்க போறீங்க. இதுதான் அந்த கொடிமரம். எல்லோருமே கொடிமரத்துல கும்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. காணப்படுகின்றன. இப்ப நாங்க சரியா புனித அந்தோணியார் தேவாலயத்துக்கு முன்னால நிக்கிறோம். பாருங்க, திருத்தல பரிபாலகரையோ அன்றையில் கரும பீடத்திலேயோ நாட முடியும். இதெல்லாம் அந்த கொடிமரம். கச்சதீவு புனித அந்தோணியார் திருத்தலத்தின் பரிபாலகரின் இப்ப அந்த கொடிமரம், இந்த கொடிமரம் எவ்வளவு காலம் பழமையானது? கொடிமரம் ஒரு 10 வருஷத்தான் புது கொடிமரம் தான் எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. நீங்க அதுக்கு முதல் என்னன்னா முந்தி நாங்கள் ஒரு இதெல்லாம் நேற்றுறது, அதாவது ஒரு பைப்ல சிறிய மரமாக இது இந்தியாவிலிருந்து ரங்குன் தேக்கினாலான உருவம் மரத்தை தான் செதுக்கி இங்கே கொண்டு வந்திருக்கின்றோம். ரங்குன் தேக்கு. ரங்குன் தேக்குன்னு சொல்லப்போனால் இப்போ எங்களுடைய இலங்கை பெறுமதி பார்க்க போனால் நியாயமான பெறுமதியான ரங்குன் தேக்கு இந்தியாவில் உற்பத்தி ஆகிற ரங்குன் தேக்கு. தேக்கில் தான் இந்தியா கிறிஸ்தவர்கள் கொண்டு உருவாக்கி அதை பாதுகாத்து செப்பனிட்டு இந்த கொடிமரம் ஏற்றுற சடங்குகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மக்கள் அப்படியே பற்றி பிடித்து அப்படியே உயர்த்துறாங்க. பாருங்க, இதுல இந்தியாவிலிருந்து வந்தவர்களும் இருக்கிறாங்க, இலங்கையிலிருந்து வந்தவர்களும் இருக்கிறாங்க, சிங்கள மொழி பேசுகின்றவர்களும் இருக்கிறாங்க. புனித அந்தோணியார் தேவாலயம் அந்த கொடிமரம் ஏற்றது எப்படி என்று சொல்லி நிறைய பேர் பார்க்க ஆசைப்பட்டிருப்பீங்க. நாங்களும் கொடியை பற்றி பிடிச்சாச்சு. ஸோ நானும் புனித அந்தோணியார் தேவாலயத்தினுடைய கச்சதீவு கொடிமரத்தை ஏற்ற போறேன். இதெல்லாம் ஒரு பாக்கியம், யாருக்கும் கிடைக்காது இந்த பாக்கியம். பாருங்க, கொடிமரத்தை ஏற்றினா அப்படியே அப்படியே உயர்த்தி கொண்டு வருவாங்க. அந்த மரத்தை உயர்த்தி கொண்டு அப்படியே இதுல ஃபிட் பண்ணுவாங்க. பாருங்க, அங்க கொடி மரம் இப்பொழுது ஏறிக்கொண்டிருக்கு. மக்களை பாருங்க, கச்சதீவு புனித அந்தோணியார் கோயில் கொடிமரம் எப்படி ஏற்றுறாங்கன்னு பாருங்க. புனித அந்தோணியார் கோயில் கொடிமரம் ஏற்ற காட்சியை அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறோம். வணக்கம், எங்க இருந்து கொடிமரம் ஏற்ற வந்துருக்கீங்க? இருந்து. எங்க, எந்த ஊர்? அட்டன்ல இருந்து வந்துருக்கீங்களா? பாருங்க மக்களே, எல்லாம் கொடிமரம் எப்படி ஏற்றுறாங்கன்னு இப்படி பாத்துங்க. இல்லை எண்ணெயில எல்லாம் பூசி இருக்கணும். இந்த எண்ணெய் வாசம் அப்படியே வித்தியாசமான ஒரு வாசமா இருக்கு. வணக்கம், கொடிமரம் ஏற்ற வந்துருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை, இந்தியாவில இருந்து. நீங்கள்? தங்கச்சிபுரம், ராமேஸ்வரம் பக்கத்துல. கொடிமரம் ஏற்றுறதுக்கு இந்த ஊர்ல இருந்து வந்துருக்காங்கன்னு பாருங்க. நீங்கள் எந்த ஊர்? பாம்பன். நீங்கள் எந்த ஊர்? ஸ்ரீலங்கா. கொழும்புல இருந்து வந்துருங்க.
ஊர்ல நீங்க கொடிமரம் ஏற்ற எந்த ஊர்ல இருந்து வந்துக்கிறீங்க? திண்டுக்கல்ல இருந்து வந்துருக்கீங்க. ஸோ அதாவது இலங்கை மக்கள், இந்திய மக்கள் எல்லோரும் சேர்ந்து கொடி மரத்தை எப்படி ஏற்றி கொண்டிருக்கிறாங்கன்ட்டு தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ வந்து கயிறை வந்து சுத்தி கட்டுறாங்க பாருங்க. பாருங்க, இதெல்லாம் ஒரு சரியான ஒரு நுணுக்கம். நீங்க கொடிமரம் ஏற்றுறதுக்கு எந்த ஊர்ல இருந்து வந்துக்கிறீங்க? யாழ்ப்பாணத்துல இருந்து. எல்லாரும் ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. இனி மிச்ச பணிகள் இருக்குது. இதுல வந்து அந்த ஆப்பை வந்து வைக்கணும் பாருங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? கொடிமரம் மட்டக்களப்புல இருந்து வந்திருக்கிறாரு. எல்லாம் உரிய ஒரு சரியான அளவுல நேர நிக்கணும் கொடிமரம். அதுக்கு நேரம் வந்து ஆப்பை வந்து இருக்கணும். வணக்கம், நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்துக்கிறீங்க? கொடிமரம் கிளிநொச்சியில இருந்து வந்துருக்கீங்க. சூப்பர் சூப்பர். எல்லாரும் ஒரு ஊர்ல இருந்து வந்துக்கிறாங்க. அப்படியே பாருங்க, இதுக்குள்ள அப்படியே படி இருக்கும். படிக்கு நேர அந்த மரம், அதில் வந்து அந்த ஆப்பை வந்து இறக்குவாங்க. கொடி ஏற்றுறது இதே மாதிரி கொடி வந்து இறக்குவாங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்துக்கிறீங்க? கொடிமரம் ஏற்ற ராமேஸ்வரத்துல இருந்து வந்துக்கிறீங்க. ஐயா, எந்த ஊர்ல இருந்து வந்துக்கிறீங்க? பெங்களூர்ல இருந்து வந்துக்கிறீங்க. சூப்பர் சூப்பர். உள்ள ஊர்ல இருந்து வந்துக்கிறீங்க. சந்தோஷம் உங்களை பார்த்து. நான் யாழ்ப்பாணம், இலங்கை. வணக்கம், கொடிமரம் ஏற்ற எந்த ஊர்ல இருந்து வந்துக்கிறீங்க? திருநெல்வேலி பக்கம், இந்தியா. சந்திச்ச சந்தோஷம். வந்து இந்த ஆப்பை வந்து இறக்கி கொண்டிருக்கணும். அம்மாக்கள் சொல்லினோம், இதுக்கு மேல இன்னொரு மரத்தை மேலே ஏற்ற போயினமே நம்ம. ஓகே, நீங்கள் எந்த ஊர்ல இருந்து வந்துக்கிறீங்க? ராமேஸ்வரம். எத்தனை வருஷத்துக்கு பிறகு வாரீங்க? தொடக்கத்துல இருந்தே வாரீங்க. பார்த்தது சந்தோஷம். போன வருஷம் அது ஒரு எண்ணெய் ஒன்று பூசப்பட்டிருக்கு. என்ன எண்ணெய்? காட்டுக்குள்ள இருக்குல்ல, அதனால இந்தியாவில இருந்து கொண்டு வந்துருக்கீங்க. எல்லாமே அங்க இருந்து கொண்டு இருக்கீங்க. என்ன பாத்தீங்களா மக்களே, எப்படியெல்லாம் பாரம்பரியமாக இந்த திருவிழா இடம்பெற்று கொண்டிருக்கிறதுன்றதை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. வணக்கம், நீங்கள் எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? நம்ம இந்த மாதிரி பெங்களூர் வந்துக்கிறோம். பெங்களூர், இந்தியா. இது ஃபஸ்ட்டு வருஷம் வந்திருக்கிறோம் பார்க்குறதுக்கு. அந்தூரியார ரொம்ப விசேஷமாக இதாகுது. நம்ம ஊரில் இருக்குது, ரொம்ப ஜாத்திரை இருக்குது. டோர்நெல்லி இருக்குது, புள்ளியம்பட்டி இருக்குது. பட் இது கேரளா, இதில் இப்போ நம்ம தீவில் அருமையான ஒரு ஸ்ரீலங்கா மக்களுங்க, அருமையான மக்களுங்க. அவங்கள்ட்ட பேசும்போது ஒரு அன்பாக இருக்குது. நம்மளுக்கு ஒரு இந்த ஊரில் கூடாத ஒரு ஆசை வருது. பட் அந்த லாங்குவேஜ், அந்த பாஷை ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம வந்து ரொம்ப தமிழ் தான் பேசுவோம். பட் நம்ம தமிழுக்கும் இந்த தமிழுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது, வித்தியாசம் இருக்குது. இங்கே ரொம்ப அருமையாக பேசுகிறாங்க. எல்லாம் அன்பாக வராங்க, அன்பாக பேசுகிறாங்க. எது இருந்தாலும் ஒரு மாதிரி நம்மளுக்கு ஏதோ ரிலேஷன்ஷிப்பு, ஒரு அன்னத்துக்கு மாதிரி எங்கள் பழகுதான் இருக்குது. சந்திச்ச சந்தோஷம். மிக்க நன்றி. அம்மா, நம்ம எடுத்துட்டு வாரேண்ணே. ஸோ அந்த அம்மாக்கள் எல்லாம் உடைய இனிமையாக, காதுக்கு இனிமையாக அழகாக வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ அடுத்த கட்டமாக கொடிமரம் ஏற்றுறதுல என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், மூங்கில வந்து வைக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு மூங்கில் தடியை வந்து இப்படியே மேலே வைக்கிற காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்க இருந்தெல்லாம் மக்கள் இந்த கொடிமரம் ஏற்றதை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ இதில் இருக்கிறத வந்து மேலே வந்து கொண்டு போய் வைக்கணும். பாருங்க, ஒரு ஆள் வந்து மேலே ஏறணும். வந்து மேலே ஏறி கொண்டிருக்கிறார் பாருங்க. கப்பில ஒரு கயிறு போட்டுருங்க. அந்த கப்பில அப்படியே கயிறு தூக்கி ஏத்திடலாம். இன்னொருத்தரம் வந்து மேல ஏறுறாரு. அதெல்லாம் ஏறிடுவாங்க. போட்ல ஏறாம இருக்கு. எப்படி ஏறுறாங்க பாருங்க. டக்கு டக்குன்னு ஏறிட்டாரு.
வணக்கம், நீங்க எங்க இருந்து வந்துக்கிறீங்க? நான் யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணத்துல இருந்து வந்துக்கிறீங்க. எல்லா ஊர்ல இருந்து வந்துருக்காங்க. என்ன உணர்வு வருது உங்களுக்கு? நாங்க ஒரு வருஷம் பாருங்க. இன்னும் ஒரு தமிழ்நாடு உறவுகள் வந்துருக்காங்க. எல்லாருமே தமிழ்நாடுல இருந்து வந்தாங்க. இருக்கிறவெல்லாம் தமிழ்நாடு. இந்த மூங்கில வச்சு தான் முதல்ல வந்து மேலே ஏறினாங்க. இப்போ அதை அப்படியே வெளியில் எடுத்து கொண்டு போறாங்க. இப்போ வந்து கொடிமரம் ஏற்றுறது எப்படி என்றதான் பார்த்து நினைக்கிறேன். இது ஒரு பாரம்பரியமான ஒரு நிகழ்வு. இப்போ மேலே 2 பேர் ஏறினதை பார்த்துருப்பீங்க. முதலாவது அந்த அச்சை வந்து மேலே கொண்டு போயினும் அதோட சாவி எல்லாம் கொண்டு வந்துருக்கிறேன். எனக்கு பக்கத்தில் ஒரு அண்ணன் நிற்கிறார். வணக்கம், நீங்க எந்த இடத்துல இருந்து வந்துக்கிறீங்க? யாழ்ப்பாணத்துல இருந்து வந்துருக்கீங்க. கூட இந்த முறை அவதான் இன்வால்வ் ஆகிருக்கணும். இந்தியாவில இருந்து வந்த சிறப்பா இருக்குங்க. போன வருஷம் வரையில கொஞ்சம் கவலை தான். இப்ப என்ன இடம் பெற்று கொண்டிருக்கு? எனக்கு அதை பற்றி சொல்ல முடியுமா? இப்போ கொடிமரம் ஏற்றப்பட்டு கொண்டு இருக்குது. இப்ப 4 மணிக்கு கொடி ஏற்றப்படும். இப்ப கொடிமரம் ஏற்றுற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு. ஆலயங்கள் கொடியேற்ற ஒரு நிகழ்வு எல்லா ஆலயத்திலும் ஒரு விசேஷமான ஒரு இது. மற்ற எண்ணெய் எல்லாம் இந்தியாவில தான் கொண்டு வரணும். இந்தியாவில இருந்து இங்க இலங்கையிலையும் இருக்குது இந்த வேப்பெண்ணெய் என்று சொல்றது. அதாவது இந்த மரம் உழுக்காம கொள்ளாம பூசுறது. எவ்வளவு பழைய மரமா இருக்கும் இது? இது கொடுத்து இப்ப நான் எனக்கு தெரிய ஒரு 10 வருஷம் இருக்கும் இந்த மரம் கொடுத்து. ஆப்பெல்லாம் இறுக்கியாச்சு. இந்த நூல் வந்து கட்டி கொண்டிருக்கணும். இப்போ என்னென்னா அந்த நீங்கள் பார்த்த அந்த பெரிய மரத்தை எப்படி வந்து மேலுக்கு வந்து கொண்டு போகிறாங்கன்னு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். பத்து பேருக்கு மேல பிடிச்சிருக்கிறாங்க. இதுல வந்து ஒரு குலுக்கி இருக்குது. அதோட அதுக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருக்குது. எங்க இருந்து வந்துக்கிறீங்க? ராமேஸ்வரம். நீங்க? நாங்க தலைமை எல்லாம் சேர்ந்து நிக்கிறீங்க. பாத்தீங்களா? இலங்கை இந்தியா அப்படி ஒன்றா நிக்குது. எல்லாருமே நிற்கின்றார்கள். ஆகவே அப்படியே சந்தோஷமாக இருக்கிறது. இப்ப என்னடா எனக்கு பக்கத்திலே ஒருத்தர் நிற்கிறாரு. நீங்க எங்க இருந்து வந்துக்கிறீங்க? பவனியால இருந்து வந்திருக்காரு. பாத்தீங்களா மக்களை பாருங்க எப்படி அந்த 2வது கொடிமரத்துல 2வது பகுதி. இது மிக உயரமான ஒரு கொடிமரம். அதை எப்படி தூக்குறாங்க பாருங்க. அப்படியே தூக்கி கொண்டு மேலே அப்படியே போய் கொண்டு வராங்க. இழுக்கிறார்கள். இங்க இவைதான் இதெல்லாம் பக்தியோட அப்படியே செய்யணும். விழுங்கோ விழுங்கோ. சரியா மேல போய் அப்படியே உயரமா வரணும். உயரமா அப்படியே வரணும். இங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. கொடிமரம் எப்படி மேல போகிட்டு பாருங்க. குருசு ஏதோ வைக்கணுமாம். ஸோ அதுக்காண்டி திருப்பி ஒருக்கா கீழே வந்து தக்குறாங்க. குருசை வந்து வச்சுட்டினம். இப்போ வந்து உயர்த்த போயினா சற்று அவதானியுங்கள். இந்த கொடிமரம் ஏற்ற சம்பிரதாயம் இது ஒரு சமயம் சார்ந்த ஒரு விஷயம். இது சார்ந்து 21 வருஷமாக இந்த ஆலயத்துக்கு வருகின்ற இந்த அண்ணா வந்ததுக்கு அப்புறம். வணக்கம், உங்களுடைய பேர் என்ன? என் பெயர் வந்து மாசிலாமணி ஜஸ்டி. இலங்கையில் நீங்கள் விடம்? நான் கைட்ஸ் ஊர்காவற்றுறை. யாழ்ப்பாணத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது எங்களோட கிராமமானது. இந்த கொடிமரம் தொடர்பாக இந்த பாரம்பரிய சமய நிகழ்வு தொடர்பாக எனக்கு கூற முடியுமா? ஆமாம், இந்த கொடிமரமானது இந்த புனித யாத்திரை ஸ்தலத்தில் ஆரம்ப காலத்தில் சிறிய ஒரு ஆலயமாகத்தான் உள்ளது. பிறகு காலம் அளவிலே மக்களின் ஒத்துழைப்பாலே ஒரு புதிய ஆலயம் ஒன்று ஒப்படைக்கப்பட்டு ஆயர் நிலையிலே அபிஷேகம் செய்யப்பட்டு
அங்கீகரிக்கப்பட்டு புது ஆலயமாக இலங்கை கடற்படையினருடைய உதவியுடன் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த கொடிமரம் ஏற்று வைபவமானது இந்தியாவில் இருந்தால் கொண்டு வரப்பட்டது. கொடிமரம் அவை இலங்கை இந்தியா மக்கள்கள் ஒற்றுமையுடன் தான் இந்த கொடிமரமேற்றி இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறது. எந்த விதமான அசம்பாவிதங்களும் இல்லாமல், எந்த விதமான களியாட்டங்களும் இல்லாமல் ஒரு புனித ஸ்தலமாக இங்கு இயங்குகின்றது. இலங்கை தமிழர்கள் மட்டுமல்ல, இலங்கையில் உள்ள சிங்கள மக்கள்கள், இந்தியாவில் உள்ள பல இடங்களிலிருந்து வாரவர்களும் சரியான ஒற்றுமையான ஒரு இந்தியா இலங்கை உறவு பாலம் என்று சொல்வதென்று சொன்னால் அது இந்த கச்சதீவு அந்தோனியாரில் தான் எங்களை உருவாக்கப்பட்டது. காரணம் என்னென்றால் எங்களுடைய நோன்பு நாட்கள் மட்டும்தான் நாங்கள் இந்த தேவாலயத்துக்குரிய திருப்பலியை நாங்கள் ஒப்புக் கொடுக்க வர முடியும். இது நவநாட்கள் முடிந்த பிற்பாடு, அதாவது எங்களோட கிறிஸ்தவ நோன்பு காலங்கள் முடிந்த பிற்பாடு நாங்கள் இந்த திருப்பலிக்கு வருவது இல்லை என்று வருவதற்கு திருச்சபையால் அனுமதியும் இல்லை. பாதுகாப்பு காரணம் காட்டி இலங்கை கடற்படையினாலும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது. இத்திருப்பலியானது கூட்டு திருப்பலியாகத்தான் இன்று நாங்கள் வியஸ்பர் என்று சொல்லுவோம். நற்கர்ணி ஆராதனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் சிலுவ பாதை ஊடாக இடம்பெறும். இப்போது இந்த கொடிமரம் ஏற்ற வைபவங்கள் சரியாக இப்போ 2 மணி அளவு மட்டிலே ஏற்றல் நடந்து கொண்டிருக்கின்றது. இதில் ஒரு மரம் பெரிய மரமாகவும் ஒரு மரம் சிறிய மரமாகவும் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏற்றப்படுகின்ற இந்த நிகழ்வானது இந்தியா இலங்கை மக்களுக்குள்ளே உள்ள கிறிஸ்தவ மக்களுக்குள்ளே ஒரு உறவு பாலமாகத்தான் அமைகின்றது என்னால் கூற முடியும். 21 வருடங்களான வந்து கொண்டிருக்க காரணம் என்னென்றால் நிறைய கஷ்டங்கள், நிறைய மக்களுக்கு உதவி செய்கிற அந்தோனியார்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு நேர்த்தியில வச்சுட்டு போனால் அந்த நேர்த்தி 1 வருடமோ இல்லை 2 வருடமோ செல்லுகின்றது. ஆனால் அந்த இறைவன் அந்தோனியாரிடம் நாங்கள் வழிபடுகின்ற பொழுது அந்த அந்தோனியார் நாங்கள் கேட்கின்ற வரங்களை அள்ளி அள்ளி தருகின்ற அந்தோனியார் தான் புனித அந்தோனியார். அழியார் நாக்கு விரம்பிட்ட அந்தோனியாருக்கு பக்தர்களாய் நாங்கள் கோடி வணக்கங்களும் கோடி நன்றிகளும் சொல்லி கொடிமரம் ஏற்றிட்டு இருக்கிறோம். அப்படி எங்களுடைய உறவுகள் வந்துருக்குறாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்கேருந்து வந்துக்கிறீங்க? சென்னை. முதல் முறையாக வரீங்களா? முதல் முறை. ஓகே, என்ன வித்தியாசம் தெரிகிறது உங்களுக்கு முந்தி வந்ததுக்கும் இப்போ வர்றதுக்கும்? இது முதல் முறை இப்போ எங்களோட சொந்தங்களோட சேர்ந்து நான் இதை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு முதல் காரணம் இவங்க ஃபேமிலி தான். ஜான் பேர் அசிஸ்டன்ட், ஃப்ரெண்டு. நீங்கள விடம்? அரியலூர். ஆமாம். நீங்கள்? ராமேஸ்வரம். எவ்வளவு செலவாகியது உங்களுக்கு வாரம்? சொந்த படங்களே வந்து அப்ப எவ்வளவுக்கு டீசல் அடிச்சீங்க? டீசல் எவ்வளவுக்கு அடிச்சீங்க? டீசல் 200 லிட்டர். இந்திய ரூபாய்க்கு எவ்வளவு முடிஞ்சிருக்கு? இந்திய ரூபாய்க்கு 20,000. நன்றி, உங்களை சந்திச்சது சந்தோஷம். எவ்வளவு பக்தியோட அவங்க இதை செய்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க. 3வது மரத்தை வந்து மேலே ஏத்துறாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. எனக்கு பின்னாலே வந்து நிக்கிறாங்க. நீங்க எங்க இருந்து வந்துக்கிறீங்க? புத்தளம், இலங்கை புத்தளத்திலேருந்து வந்துருக்காங்க. பாத்தீங்களா, நீண்ட தூர பஸ் பயணம், நீண்ட தூர கடல் பயணம். கட்டைக்காடை பங்கு பாருங்க. அந்த 2வது மரத்தை கொண்டு போறதுக்கு எவ்வளவு கஷ்டம் பாருங்க. மூங்கில்ல இருந்து அந்த மரத்தை முட்டு கொடுத்து அப்படியே மேலே எடுக்கணும். இப்போ எனக்கு பின்னால வந்து ஒரு ஐயா நிற்காரு. வணக்கம், நீங்க எங்க இருந்து வந்துருக்கீங்க? நாங்கள் பெங்களூர்ல இருந்து இருக்கோம் சார். கர்நாடகா மாநிலத்தில், இந்தியாவில இருந்து. எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பராக இருக்குது சார். நான் சொல்ல அளவுக்கு இல்லை, ஏன்னாக்கா அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஏன்னாக்கா இப்போ வந்து வேலைகள் முடிந்தது. இதுதான் கொடிமரம் கட்டுறது. பிறகு நீங்கள் கொடியேற்றுறது எப்படின்னு பார்ப்பீங்க. அதாவது நேர ஒன்று சிலுவை மாறி அதை செய்திருக்கின்றார்கள். மேலேயும் ஒரு சிலுவை. இதை வந்து உரிய முறைப்படி அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இங்கே நான் ஒரு விஷயத்தை அவதானிக்கிறேன். இது உலக மக்கள் எல்லோருக்கும் போய் சேரணும். ஒற்றுமை என்றதை நீங்கள் இங்கே பார்க்கணும். இலங்கையிலேருந்து எல்லா இடத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. தமிழ் மொழி பேசுகிறவங்க, சிங்கள மொழி பேசுகிறவங்க, வேறு மொழி பேசுகிறவங்களும் நிற்கிறாங்க. இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க, குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க. எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இந்த கொடிமரத்தை எப்படி இதில் நட்டாங்கன்றதை நீங்கள் பார்த்துருக்குறீங்க.